ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8th மேக்ஸுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு 3rd சாப்டர் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ 3rd சாப்டர் நேம் அல்ஜிப்ரா. நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே பைலிங்குவலாவே சொல்லிடுறேன், ஏன்னா அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டேர்ம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், உறுப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த டாபிக்ல அதுதான். டேர்ம்ஸை நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம், லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். தமிழ்ல ஒத்த உறுப்புகள், சரிங்களா? லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒத்த உறுப்புகள், அன்லைக் டேர்ம்னா ஒத்த உறுப்புகள் இல்லைன்னு அர்த்தம். வேற வேற உறுப்புகள் வேற வேற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அழகா படம்லாம் கொடுத்துருக்காங்க. ஒத்த உறுப்புகள் தமிழ்ல, இங்கிலீஷ்ல லைக் டேர்ம் அப்படின்னா என்ன என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உறுப்புகளின் மாறியும் அதன் அடுக்குகளும் சமமாக இருக்கும். உறுப்புகளின் மாறினா வேரியபிள்ஸ், அதன் அடுக்குகள் அப்படின்னா பவர். வேரியபிளும் பவரும் சமமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப ரெண்டு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்குருவோம். எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஒரு டேர்ம் இருக்கு, 4x ஸ்கொயர்டுன்னு இன்னொரு டேர்ம் இருக்கு. இதுல நீங்க வேரியபிளை தான் பார்க்கணும். சயின்ஸ் டீச்சர்ஸ்க்காக சொல்றேன் சார். வேரியபிள்லாம் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, இங்கிலீஷ் அல்பபெட் A to Z, அதை ஞாபகம் வச்சுங்க. அதுல ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க எக்ஸ்னா இங்கே எக்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கணும், தமிழ்ல மாறின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுக்கு பவரும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க பவர் 2 இருந்துச்சுன்னா இங்கேயும் 2 தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சார் முன்னாடி இருக்க நம்பர் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. இப்ப இங்க 4 இருக்கு, இங்க எதுவுமே இல்லைன்னா முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ கோஎஃபிஷியன்ட் பத்தி நமக்கு இங்க பிரச்சனை இல்லை. ஒத்த உறுப்புகள் லைக் டேர்ம் அப்படின்னா வேரியபிளும் பவரும் சேமா இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு ஒரு டேர்மு, -5a² b² ஒரு டேர்ம். அப்ப இதுல வேரியபிள் வந்து ஏபி இல்லையா? சோ இதுவும் இதோட பவரும் இங்க சேமா இருக்கு பாருங்க. இங்க இருக்கிறது அப்படியே இங்க வருது. அப்ப இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள், லைக் டேர்ம்ஸ். அது மாதிரி அடுத்தது கொடுத்துருக்காங்க 2m - 7m. ஸோ m இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் லைக் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. இங்க நமக்கு ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா? அப்ப இதே மாதிரி வேற எங்க எக்ஸ் ஸ்கொயர்டு வருதுன்னு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் நமக்கு பிரச்சனை இல்ல, முன்னாடி நம்பர் என்ன வேணாலும் வரலாம். பட் இந்த டேர்ம் அப்படியே அங்க வந்திருக்கணும், வேரியபிள் அப்படியே வந்திருக்கணும். வேற எங்க இருக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு? சார் இந்த இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, இன்னொன்னு வேரியபிள் என்ன இருக்கு, ஒய் இருக்கு. அப்ப இதுவும் லைக் டேர்ம் கிடையாது. சொல்றது புரியுதா டீச்சர்ஸ்? சயின்ஸ் டீச்சர்ஸ்க்காக தான் இவ்வளவு தெளிவா நிதானமா நிறுத்தி சொல்றேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு இங்க இருக்குன்னா இன்னொரு இதுல எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்கணும். இங்க இருக்கா? சார் இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, சைன் பிரச்சனை இல்லை. ஓகேவா? முன்னாடி இருக்கிறது பேர் கோஎஃபிஷியன்ட். இங்க கோஎஃபிஷியன்ட் 1, இங்க முன்னாடி -1. 1 மட்டும் நம்ம போட்டு காமிக்க மாட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குன்னா முன்னாடி ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × x² x². சரிங்களா? ஸோ அதனால அந்த 1 வந்து நம்ம போட்டு காமிக்க மாட்டோம், ரெண்டு 1 தான். ஸோ அடுத்தது அதே மாதிரி பாருங்க. இப்போ இங்க 3 ஒய்ன்னு இருக்கு. இதுவும் வேற எதுவும் லைக் டேர்ம், வேற எங்கேயாவது ஒய் மட்டும் வருதான்னு பாருங்க. இங்க நிறைய இருக்கு, ஜஸ்ட் நம்ம மட்டும் அதை செக் பண்ணிக்கலாம். இங்க இல்ல, இங்க இல்ல, இதுல எல்லாம் கிடையாது. எந்த இருக்கா? -3y. ஸோ இதுவும் ஒத்த உறுப்புகள், லைக் டேர்ம்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எதை வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். நிறைய கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டிக்காக. ஓகே டீச்சர்ஸ், இதுதான் லைக் டேர்ம்ஸ் சொல்றது, ஒத்த உறுப்புகள். நான் எது முக்கியமோ அதை மட்டும் சொல்றேன், தேவையில்லாம நீங்க எல்லாத்தையும் படிக்காதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றேன், அதை படிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். இங்க பாருங்களேன், இந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டீச்சர்ஸ். ஓருறுப்புக்கோவை, ஈருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவைனா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்க வருவோம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்கணித உறுப்புகளை கொண்ட ஒரு கோவை பல்லுறுப்புக்கோவை எனப்படும். சரிங்களா? அப்போ ஒரு இயற்கணித கோவைனா என்ன அப்படின்னா, வேரியபிள் இப்ப சொன்னோம் இல்லையா, எக்ஸ் ஒய் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ், சரிங்களா, கணித செயல்கள், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி எழுதுவோம். அதுதான் இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லுவோம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். வேரியபிள்ஸ் இருக்கும், ஏபி இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கும், பிளஸ் மைனஸ் வச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து எழுதணும்னா அது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம அந்த பிளஸ் மைனஸை வச்சுதான் உறுப்புகள் பிரிக்கணும், டேர்ம்ஸ் பிரிக்கணும். ஓகேவா? இதை நான் அப்படி இங்க எழுதிக்கிறேன் பாருங்களேன். a² - 2ab + b² வச்சுக்கிறேன். இங்க பிளஸ் இருக்கு, நான் மாத்தி கூட எடுத்துக்கிறேன், மைனஸ் எடுத்துக்கிறேன். இதுல டேர்ம் பார்க்க தெரியணும்.
எப்படி சார் டேர்ம் பாக்குறதுன்னா இந்த பிளஸ் மைனஸை வச்சு பிரிங்க. இந்த மைனஸ்க்கு முன்னாடி ஒரு லைன் போட்டுக்குருவோம், இங்க பிளஸ்க்கு முன்னாடி ஒரு லைன் போட்டுக்குருவோம், பிரிக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு இதுல? 3 டேர்ம் இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் ஒரு இயற்கணித கோவை அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ல டேர்ம்ஸ் பாக்குற விதம். ஓகே டீச்சர்ஸ்? சோ எது கொடுத்தாலும் நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்க தெரியணும். எப்படி பாப்பீங்க? பிளஸ் மைனஸை வச்சு தான் நம்ம பிரிக்கணும். சோ இங்க 3 டேர்ம்ஸ் இருக்கு. இப்ப ஒரு டேர்ம் இருந்தா அது ஓருறுப்பு கோவை, ஒரே ஒரு உறுப்பு. இங்கிலீஷ்ல டேர்ம், தமிழ்ல உறுப்பு. ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சு, ஒரே ஒரு உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அது ஓருறுப்பு கோவை. 2 உறுப்பு வருது அப்படின்னா ஈருறுப்பு கோவை. 3 உறுப்பு வருது அப்படின்னா அது மூவுறுப்பு கோவை. சரிங்களா? நிறைய 2க்கு மேல போயிருச்சுனாலே 3 இல்ல 3க்கு மேல இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடலாம்? ஜென்ரலா பல்லுறுப்பு கோவை, பல உறுப்பு, அதான் பல்லுறுப்பு கோவைன்னு சொல்றோம். ஓகேவா? பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க போறோம். சரிங்களா? டேர்ம்ஸ் பார்க்க தெரிஞ்சிருச்சுல டீச்சர்ஸ்? இப்போ ஓருறுப்பு கோவை அப்படின்னா என்ன சொன்னா ஒரே ஒரு உறுப்பு மட்டும் வரணும். ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே உள்ள கோவைக்கு பேர் என்னது? ஓருறுப்பு கோவை எனப்படும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப 4x ஒரு உறுப்பு தான். 3x² y இதுவும் ஒரு உறுப்பு தான். சார் என்ன சார் சொல்றீங்க? 3x² y, x இருக்கு y இருக்கு. 2 இல்ல சார், இது வந்து வேரியபிள். x yங்கிறது வேரியபிள். வேரியபிள் வேற, டேர்ம் வேற. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் டேர்ம் பிரிக்கிறது எப்படி சொல்லியிருக்கேன். இப்ப 2x² - 3x + 4 அப்படின்னா இந்த பிளஸ் மைனஸை வச்சு டேர்ம் பிரிங்க. மைனஸ்க்கு முன்னாடி ஒரு லைன் போடுங்க, பிளஸ்க்கு முன்னாடி ஒரு லைன் போடுங்க. அப்ப இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்ப 3 டேர்ம் இருக்கு. ஓகே டீச்சர்ஸ்? இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. பிளஸ் மைனஸை வச்சு தான் உறுப்புகள் பிரிக்க முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? இது ஒரு உறுப்பு தான், இதுவும் ஒரு உறுப்பு தான். அப்ப ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஓருறுப்பு கோவை. அடுத்து ஈருறுப்பு கோவை. 2 உறுப்புகள் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஈருறுப்பு கோவை. கொடுத்துருக்காங்க பாருங்க. 2x + 3, 2x + 3 இருக்கு. இப்ப பிளஸ் வச்சு பிரிச்சிடலாமா? பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு? 2 உறுப்பு இருக்கு. அதனால இது ஈருறுப்பு கோவை. அடுத்து இதை பாருங்க. 5y² + 9y. இங்க என்ன இருக்கு? பிளஸ்க்கு முன்னாடி ஒரு உறுப்பு, பின்னாடி ஒரு உறுப்பு. அப்ப 2 உறுப்பு இருக்கா? சோ இது ஈருறுப்பு கோவை. அடுத்து இங்க a² b² ஒரு உறுப்பு, பிளஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய 2bங்கிறது ஒரு உறுப்பு. அப்ப மொத்தம் நமக்கு 2 உறுப்பு இருக்கு. சோ இது ஈருறுப்பு கோவை. இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் வச்சு நம்ம உறுப்புகள் பிரிச்சுக்கலாம். அடுத்து மூவுறுப்பு கோவை அப்படின்னா 3 உறுப்புகள் இருக்கணும். பாருங்க, நான் கொடுத்துருக்காங்களா? இங்க இந்த மைனஸ் வச்சு பிரிக்கலாமா? மைனஸ்க்கு முன்னாடி ஒரு உறுப்பு, அதே மாதிரி இங்க பிளஸ், இதுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 3 உறுப்புகள் இருக்கு. சோ அதனால இது மூவுறுப்பு கோவை. பல்லுறுப்பு கோவையின் அனைத்து மாறிகளின் அடுக்குகளும் ஒரு முழு எண்ணாக இருக்கும். இதுதான் டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் வரக்கூடியது இப்ப இந்த இதை எடுத்துக்கிறோமா? m² - n² + 3ன்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து பல்லுறுப்பு கோவை. 3 உறுப்பு இருக்கனால மூவுறுப்பு கோவைன்னு சொல்லலாம், இல்ல பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லலாம். 3 தாண்டிட்டாலே 3 தாண்டிட்டாலே அதுக்கு பேர் என்னது? பல்லுறுப்பு கோவை தான். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப இதுல இருக்கக்கூடிய அடுக்கு ஒரு முழு எண்ணா தான் இருக்கணும், பின்னமா இருக்கக்கூடாது. இப்ப 3/2, 5/4 அந்த மாதிரி பின்னமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி மைனஸ்லயும் வரக்கூடாது. -2, -4, -5/3 இந்த மாதிரி மைனஸ்லயும் வரக்கூடாது. அடுக்குல இருக்கிறது பிளஸ்ஸா தான் இருக்கணும். அதே மாதிரி என்னவா இருக்கணும்? ஒரு முழு எண்ணா இருக்கணும், பின்னமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் அது பல்லுறுப்புக்கோவை, பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு, இங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஓகே டீச்சர்ஸ், இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்புறம் எதெல்லாம் பல்லுறுப்புக்கோவை இருக்காது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் எடுத்துக்காட்டு, மாறியால் வகுத்தல். இப்ப 4x² - 5/1 + x இருக்கு இல்லையா? இது வந்து பல்லுறுப்புக்கோவை இல்ல. ஏன் அப்படின்னா இதை அப்படி எப்படி மாத்தி எழுதலாம்னா 4x² - 5, இந்த கீழே இருக்கு இல்லையா 1 + x, இப்ப மொத்தத்துக்கும் இதுக்கு அடுக்குல 1 இருக்குன்னு அர்த்தம், பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை மேல கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 + x பவர்ல -1 வந்துடும். சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கிறது வகுத்தல், மேல வரப்ப நேரம் பவர்ல -1 வந்துடும். நான் இப்பதானே சொன்னேன் பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல்னா பவர்ல என்ன வரக்கூடாது? மைனஸ் வரக்கூடாது. இப்ப மைனஸ் வருது, அதனால இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அதான் தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க, இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்தது, மாறியில் குறை அடுக்கு. ஓகேவா? நான் இதெல்லாம் ஜென்ரலா சொல்லிட்டேன், இப்போ அதை எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்காங்க. இங்க பவர்ல எக்ஸ் இருக்கு பாருங்க, 7x⁻², பவர்ல மைனஸ் வந்துச்சுன்னா அது என்ன கிடையாது? பல்லுறுப்புக்கோவை அல்ல. இங்கிலீஷ்ல பாலினாமியல் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா?
அடுத்து மூணாவது மாறியின் அடுக்கு பின்னமாக வந்துச்சுன்னா அதுவும் பல்லுறுப்புக்கோவை கிடையாது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 4x பவர் 1/2 எக்ஸுக்கு பவர்ல 1/2ன்னு வருது, அடுக்குல பின்னம் ஃபிராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதுவும் பல்லுறுப்புக்கோவை கிடையாது. டீச்சர்ஸ் இவ்வளவுதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. கண்டிப்பா அதுல கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். x² + 3x + 4 இருக்குன்னு வச்சுக்கிறோம். வெறும் நம்பர் மட்டும் இருந்தா அந்த உறுப்புக்கு பேரு கான்ஸ்டன்ட், சரிங்களா, மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். இதுல அதான் சொன்னோம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தமிழ்ல மாறிலி இது. அதுக்கப்புறம் வேரியபிள் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல வேரியபிள், தமிழ்ல மாறி. அடுத்து இந்தது சைன், அதாவது பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். இந்த மூணையும் தமிழ்ல சொல்றேன், மாறி, மாறிலி, கணித குறியீடுகள், இது மூணையும் சேர்த்து எழுதுறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் இயற்கணித கோவை. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வேரியபிள், கான்ஸ்டன்ட், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், இது மூணையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஓகே டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இயற்கணித கோவை, அது அப்படிங்க ஸ்டேட்மெண்டா இருக்கு பாருங்க. மாறிகளின் அடுக்கு முழு எண்ணாகவோ பின்னமாகவோ குறை குறி உடையதாகவோ இருக்கலாம். இயற்கணித கோவை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல எடுத்துக்கிறோம். இது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். பவர் என்னவா இருக்கலாம், ஃபிராக்ஷனா இருக்கலாமா, சரிங்களா. அப்ப 3/2 அப்படின்னு பவர் வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கலாம். அதே மாதிரி பவர் மைனஸா இருக்கலாம், -x பவர் -2 இந்த மாதிரி வரலாம். சோ இயற்கணித கோவையில எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பல்லுறுப்பு கோவையில மாறிகளின் அடுக்கு ஒரு முழு எண்ணாக இருக்கணும், அதுதான் மெயின், சரிங்களா. பல்லுறுப்பு கோவைகள்ல அடுக்கு எப்படி இருக்கணுமா, பிளஸ்ஸா தான் இருக்கணும். இந்த ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ 4x² - 3x + 9 அடுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும். சோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பல்லுறுப்பு கோவைனா அடுக்க மட்டும் பாருங்க பவர் பிளஸ்ஸா தான் இருக்கணும், மைனஸ் வராது. அதே மாதிரி ஒரு முழு நம்பரா இருக்கணும். ஆனா இயற்கணித கோவைனா அடுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், சரியா. அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. சோ இதுல இருந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரலாம்னா, ஒரு பல்லுறுப்பு கோவையை இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இயற்கணித கோவை எல்லாத்தையுமே பல்லுறுப்பு கோவைன்னு நம்மளால சொல்ல முடியாது, சரிங்களா. சோ இந்த கான்செப்டுக்கு நம்ம வரணும். பல்லுறுப்பு கோவை என்னன்னு சொல்லலாம், இயற்கணித கோவைன்னு சொல்லலாம். ஆனா எல்லா இயற்கணித கோவையும் பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. காரணம் இதுதான். அதான் இங்க பாருங்க ஒரு சிந்திக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இயற்கணித கோவையும் பல்லுறுப்பு கோவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. ஏன்னா பல்லுறுப்பு கோவைனா பவர் என்னவா இருக்கும், பிளஸ்ஸா மட்டும்தான் இருக்கும், முழு எண்ணா மட்டும்தான் இருக்கும். ஆனா இயற்கணித கோவை அப்படின்னா பவர் என்ன வேணாலும் இருக்கலாம், சரியா. டீச்சர்ஸ் நம்மகிட்ட டெட்டுக்கு சைக்காலஜிக்கு மேக்ஸுக்கும் புக் அவைலபிளா இருக்கு. சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் மேக்ஸுக்கு ஏதாவது புக் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ மெயினா அவங்களுக்காக தான் நம்ம ரெடி பண்ணோம். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நியூ சிலபஸ் பேஸ்டு இருக்கும். கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர் மட்டும் இருக்காது, அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெளிவா விளக்கம் கொடுத்துருப்போம், சரிங்களா. நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு அழகா புரியும். மேக்ஸ் புக்கோட பிரைஸ் உங்களுக்கு வெறும் 200க்கு தான் கொடுக்குறேன், சரிங்களா. மேக்ஸ் புக்கோட பிரைஸ் வெறும் 200. உங்களுக்கு புக் வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ். இப்போ அடுத்து பாருங்களேன், இந்த எடுத்துக்காட்டு 3.1. இப்ப எப்படி ரெண்டு இயற்கணித கோவையை மல்டிப்ளை பண்றது, பெருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இத கொஞ்சம் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே, நீளம் லென்த் கொடுத்திருக்காங்க, அகலம் பிரெத் கொடுத்திருக்காங்க. தென் அதோட பரப்பளவு ஏரியா கேட்கிறாங்க. இது வந்து செவ்வகம் இல்லையா, ரெக்டாங்கிள். அப்ப ரெக்டாங்கிளுக்கு பரப்பளவு ஏரியா என்னது, நீளம் இன்ட்டு அகலம், அப்படித்தானே, L இன்ட்டு B. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம், பெருக்கிட்டோம்னா போதும். இப்போ 4xy³ இன்ட்டு 3x²y. டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க, பெருக்கணும்னா நம்பரையும் பெருக்கணும், சரிங்களா. அப்ப 4ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 12. அடுத்து எக்ஸையும் பெருக்கணும். பெருக்கிறப்ப கவனிச்சுக்கோங்க, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க x² இருக்கு. பெருக்கணும்னா பவரை கூட்டணும். இங்க எதுவுமே இல்ல பவர்ல அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3. அப்ப x பவர் 3. அடுத்து ஒய்யையும் பெருக்குங்க. இங்க y³ இருக்கு, இங்க y இருக்கு, சரியா. y³ y இருக்கு. இதை பெருக்கணும்னா பவரை கூட்டணும். இங்க பவர் 3, இங்க பவர் எதுவுமே இல்லைன்னா 1. அப்ப 3 1 4. அப்ப y பவர் 4ன்னு வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது, 12x³ y பவர் 4 இந்த இருக்கா. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பெருக்கணும் அப்படின்னா நம்பரையும் அதாவது கோஎஃபிஷியன்ட்டையும் பெருக்கிருங்க, வேரியபிளையும் பெருக்கணும். அப்படி பெருக்கிறப்ப அடுக்க பவரை கூட்டணும், ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டீச்சர்ஸ் எது முக்கியமோ நான் அதை மட்டும் தான் சொல்றேன், தேவையில்லாதெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம். இந்த குறிப்பு பாருங்க, இத பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவாங்க. ஏ அப்படிங்கிறது ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது மாறி வேரியபிள் அப்படின்னா ஒரு ரூல் சொல்றாங்க. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏ வந்து இந்த ரெண்டுக்குமே பொதுவா இருக்கா, ஸோ இதை பங்கிடலாம். சரிங்களா, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, தமிழ்ல பங்கீட்டு பண்பு. ஏ இன்டு எக்ஸ் ஏஎக்ஸ் பிளஸ் இந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன், ஏ இன்டு ஒய் ஏஒய். சரிங்களா, இதான் ரூல். ஸோ மல்டிப்ளை பண்றது தான், சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ரூல் பேர் என்னது, பங்கீட்டு பண்பு. சரிங்களா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கிலீஷ்ல. டீச்சர்ஸ் அப்படியே கீழே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா, எப்பயுமே இந்த மாதிரி பாக்ஸ் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓருறுப்பு கோவையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஓருறுப்பு கோவை தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் போறேன் பாருங்க, 2x-ஐயும் 3x² நான் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், 3 6, எக்ஸையும் x² பெருக்கணும்னா x3. சரியா, பெருக்கிறப்ப சொல்லியிருக்கேன், இங்க பவர்ல கூட்டணும், இங்க பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1, 1ஐயும் 2ஐயும் கூட்டணும்னா 3. சரிங்களா, அப்ப நமக்கு கிடைக்கிறது என்னதான் வருது, திரும்ப ஒரு உறுப்பு கோவை தான் வருது. ஓகேவா, சோ ஓருறுப்பு கோவையும் பெருக்கணும்னா என்ன வரும், ஓருறுப்பு கோவை தான் வரும். இதே மாதிரி ஈருறுப்பு கோவையும் பெருக்கணும்னா ஈருறுப்பு கோவை வரும். ஈருறுப்பு கோவையும் பெருக்கணும்னா ஈருறுப்பு கோவை இல்லைன்னா பல்லுறுப்பு கோவை. பல்லுறுப்பு கோவையை ஓருறுப்பு கோவையோட பெருக்கினா பல்லுறுப்பு கோவை. இன்னொன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க டீச்சர்ஸ், இதை பெருக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, அதுல எது பெருசோ அதுதான் வரும். ஓகேவா, பெருக்கிறப்ப எது பெருசோ அதுதான் வரும், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு உறுப்பு, இதுவும் ஒரு உறுப்பு, அப்ப ஆன்சர் ஓர் உறுப்பு. இங்க ஈருறுப்பு, இங்க ஓர் உறுப்பு, எது பெருசு, ஈருறுப்பு தானே, அப்ப ஆன்சர் ஈருறுப்பு. அடுத்து இங்கேயும் ஈருறுப்பு, இங்கேயும் ஈருறுப்பு, ஸோ ரெண்டு சேமா இருக்கனால ஈருறுப்பு தான். சரியா, இல்லைன்னா நம்ம பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டு இதுக்கு மட்டும் சொல்றேன் பாருங்களேன். இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் இது வந்து ஈருறுப்பு கோவை, இதையும் 2x பிளஸ் 4y இதுவும் ஈருறுப்பு கோவை. அப்ப ஈருறுப்பு கோவையும் நான் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் பெருங்க, எக்ஸ் இங்க பெருக்கிறேன்னா இங்க அடுக்குல 1, இங்க அடுக்குல 1, அப்ப என்ன பண்ணணும், கூட்டணும். அப்ப இதை பெருக்கிறப்ப 2x², அடுத்து இதையும் பெருக்குங்க, பிளஸ் 4x × y xy, இதை பெருக்கிட்டேன். அடுத்து இங்க பெருக்குங்க, 2x-ஐயும் y-ஐயும் பெருக்கணும்னா 2xy, அடுத்து இதையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸை வச்சு இது ரெண்டையும் பெருக்குங்க, அடுத்து இந்த ஒய்யை வச்சு இது ரெண்டையும் பெருக்குங்க. ஓகேவா, ஒய்யை இங்க பெருக்குனீங்கன்னா 4y². இப்ப பாருங்களேன், நமக்கு எத்தனை டேர்ம் வந்திருக்கு, 1 2 3 4 டேர்ம் வந்திருக்கா. சரிங்களா, சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, பல்லுறுப்பு கோவை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈருறுப்பு கோவையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஒன்னு ஈருறுப்பு கோவையா இருக்கலாம், இல்லைன்னா பல்லுறுப்பு கோவையாவும் இருக்கலாம். சோ ஏதாவது நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துட்டோம்னா ஈஸியா வந்துடும். அடுத்த 4வது பாருங்க, பல்லுறுப்பு கோவை ஓருறுப்பு கோவை, எது பெருசு, பல்லுறுப்பு கோவை தான் பெருசு, அப்ப ஆன்சர் பல்லுறுப்பு கோவை. சோ பெருக்கிறப்ப எது பெருசோ அதுதான் வரும். ஓகே டீச்சர்ஸ், சோ இந்த உங்களுக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 இது கொடுத்துட்டு எது தவறு அப்படின்னு கேட்கலாம், கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். சோ படிக்கிறத மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. இது 2023ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கவனிங்க. ஒரு வங்கியில் ராம் என்பவர் எக்ஸ் எண்ணிக்கையில் ரூபாய் 2000 தாள்களும், ஒய் எண்ணிக்கையில் ரூபாய் 500 தாள்களும், இஜெட் எண்ணிக்கையில் ரூபாய் 100 தாள்களும் முதலீடு செய்தார். இப்ப ராம் எவ்வளவு முதலீடு செய்யறாரு, இது வரைக்கும் நான் கொஸ்டினை படிச்சிருக்கேன். இதை நான் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். எக்ஸ் எண்ணிக்கையில் 2000 ரூபாய் தாளா, அப்ப 2000 எக்ஸ் சேர்த்து போட்டுக்கோங்க, பெருக்கிருங்க ரெண்டையும், பிளஸ் 500 ரூபாய் தாள், ஒய் எண்ணிக்கையில் 500 ரூபாய் தாள், அப்ப 500 ஒய், பிளஸ் இஜெட் எண்ணிக்கையில் 100 ரூபாய் தாள், அப்ப 100 இஜெட். ஓகே டீச்சர்ஸ், ஸோ இது வரைக்கும் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு இதை என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேஷனா மாத்திக்கிட்டேன். ஒரு வேளை முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்ப இது யாரோட அமௌண்ட், ராம் டெபாசிட் பண்ண அமௌண்ட். வேலன் என்பவர் ராம் செய்த முதலீட்டை போன்று 3xy மடங்கு முதலீடு செய்கிறார். அப்ப வேலன் முதலீடு செஞ்ச தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இது ராம் முதலீடு செஞ்ச தொகையா, இதே மாதிரி 3xy மடங்கு தொகைய வேலன் டெபாசிட் பண்றான். சரிங்களா, அப்ப மடங்குன்னா என்ன பண்ணணும்னா பெருக்கணும். இங்க பெருக்கலுக்கு நீங்க பிராக்கெட் போட்டுக்கலாம். இங்க பாருங்க எத்தனை டேர்ம் இருக்கு, 1 2 3. சார் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பிளஸ் மைனஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். பிளஸ்க்கு முன்னாடி இங்க ஒண்ணு இருக்கா, இது ஒரு டேர்ம்,
இந்த பிளஸ்க்கு முன்னாடி இது இருக்கா, இது ஒரு டேர்ம் 2, அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு, மொத்தம் 3 டேர்ம். இங்க வெளியில இருக்க 3xy இந்த 3க்குமே பொது, அதான் பிராக்கெட் போட்டிருக்கோம். இப்போ இந்த 3xy இங்க பெருக்கணும், இங்க பெருக்கணும், இங்க பெருக்கணும். இந்த 3ஓடையும் சேர்த்து பெருக்கி என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே டீச்சர்ஸ், பெருக்கலாமா? 3 × 2000 எவ்வளவு? 6000. எக்ஸையும் பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. எப்படி சார் அப்படின்னா, பெருக்கிறப்ப வேரியபிள் ஒரே மாதிரி இருந்தா பவரை கூட்டணும். இங்க பவர்ல எதுவுமே இல்லைன்னா எக்ஸுக்கு மேல 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க எக்ஸுக்கு மேல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்னையும் கூட்டணும்னா 2. ஒய் இங்க ஒரு தடவை தான் இருக்கு, அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் அடுத்த 3xyயையும் 500yையும் பெருக்குங்க. 3 × 500 1500. எக்ஸ் ஒரு தடவை தான் இருக்கு, ஒய் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ ஒய்யையும் பெருக்கணும்னா ஒய் ஸ்கொயர்டு. பிளஸ் 3ஐயும் 100ஐயும் பெருக்குங்க. அடுத்து இந்த 3xyயையும் 100zஐயும் பெருக்குங்க. 3ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 300. xy இங்க z எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு, அப்படியே போட்டுருங்க. ஜஸ்ட் பெருக்கிறப்ப வேரியபிள் மாறி வேற வேற மாதிரி இருந்தா அப்படியே போட்டுருங்க, ஒரே மாதிரி இருந்தா மட்டும் பவரை கூட்டி எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த சிந்திக்க பாருங்க, இதை பாருங்க. 3x² × x⁴ மைனஸ் 7x⁴ பிளஸ் 2 என்ற கோவையின் உயர்ந்த அடுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சார் பார்த்தவனே தெரியுதே, பவர்ல 4 இதுதான், அப்ப 4 தான் உயர்ந்த அடுக்குன்னு சொல்லிடக்கூடாது, அவசரப்படக்கூடாது. என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 3x² × x⁴ மைனஸ் 7x³ பிளஸ் 2 இருக்கு. இது பெருக்கல்ல ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, இன்டூன்னு இருக்கா, இதை சுருக்கிட்டு வர்ற ஆன்சரை தான் பார்க்கணும். அவசரப்பட்டு பவர்ல 4 தான் பெருசுன்னு சொல்லிடக்கூடாது. பெருக்குமா ஃபர்ஸ்ட்? இது ரெண்டையும் பெருக்குங்க. 3x² x⁴ பெருக்கணும்னா பவரை கூட்டணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், வேரியபிள் ஒரே மாதிரி இருந்தா பவரை கூட்டுங்க. 2ஐயும் 4ஐயும் கூட்டணும்னா 6, அப்ப x⁴. அடுத்து இதையும் ரெண்டாவது உறுப்பு இருக்கு இல்லையா, 3x² மைனஸ் 7x³ பெருக்குங்க. 3ஐயும் மைனஸ் 7ஐயும் பெருக்கணும்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 7 21. x² x³ வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கா, அப்ப பவர் என்ன பண்ணணும், கூட்டணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டணும்னா 5, அப்ப x⁴ 5. அடுத்து 3x² 2ஐயும் பெருக்குங்க, அப்ப 3 6. x² அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க பவர்ல எது பெருசு, இங்க x⁴, இங்க பவர்ல 2, இங்க பவர்ல 5, இங்க பவர்ல 6. அப்ப எது உயர்ந்த அடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 தான் உயர்ந்த அடுக்கு. அப்ப விடை 6. ஓகே டீச்சர்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி இருந்திருப்பீங்க, 4 தான் அடுக்குல பெருசு, அப்ப ஆன்சர் 4ன்னு சொல்லிடுவோம். சரியா? அது தப்பா போயிடும். இது நீங்க எப்ப சொல்லலாம் அந்த மாதிரினா, இங்க முன்னாடி 3x² இல்ல அப்படின்னா இதை மட்டும் பார்த்து சொல்லலாம். அங்க பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா பெருக்கிட்டு வரக்கூடிய ஆன்சரை பார்த்து தான் சொல்லணும். டீச்சர்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்மகிட்ட சைக்காலஜிக்கு மேக்ஸ்க்கு புக் அவைலபிளா இருக்கு. சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எனக்கு மேக்ஸ் புக் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக ரெடி பண்ணதான் இது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் இல்ல, டீடைலா அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸ் புக் நம்ம வெறும் 200க்கு தான் கொடுக்குறோம். புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. சைக்காலஜியா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.